ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதாவது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெற்கதிர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அதுவும் என்ன நெற்கதிர் அப்படின்னா, குறுவை சாகுபடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாகவே வந்து குறுவை சாகுபடி தான். ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஊரில் வந்து குறுவை சாகுபடி தான் போட்டிருக்காங்க. வந்து சம்பான்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து இந்த கதிர் வந்து அறுத்து முடிச்சுட்டு அடுத்தது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து நடவு நடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு வந்து நாற்றெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது வந்து லேட்டாக பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுவை சாகுபடி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, சாரி ஓகேவா. ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்கிறது தான், வீடியோஸ் வந்து போட முடியல, சாரி. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வந்து தொடர்ந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறது தான். அதேமாதிரி தான் இப்போவும் நான் சொல்கிறேன், ஓகேவா, சாரி ஓகேங்களா. இனிமேல் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து பெரிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நான் போட்டுருவேன். தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து வீடியோ பற்றி வந்து பார்க்கலாம். அதாவது வந்து நெற்கதிர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், குறுவை சாகுபடி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து எதனால் போடணும் அப்படின்னு நினச்சேன்னா, எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், நல்லா வந்து நெற்கதிர் வந்து நல்லா வந்துடுச்சு. எங்கே பார்த்தாலுமே வந்து நெற்கதிர் வந்து நல்லா வந்துடுச்சு. ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளையில் வந்து அறுவடை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நெற்கதிரை வந்து கண்ணால் கூட பார்க்க முடியாது. அடுத்தது வந்து சம்பா சாகுபடி பற்றி தான் நம்ம பார்க்கலாம். அதனால் இன்ஷா அல்லாஹ் குறுவை சாகுபடி பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்றதுனால. பாருங்க எவ்வளோ அழகாக காற்றடிக்குது, ஜில்லு 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 ஜில்லுன்னு அழகாக காற்றடிக்குது. பார்க்குறதுக்கு காற்றுக்கிறதுக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. நெற்கதிர் வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி, ஒரு மாதிரி எங்கே பாருங்கள், ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக பாருங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வந்து விவசாய நிலம்தான். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் விவசாய நிலம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த விவசாயம் வந்து எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், ஓகேங்களா. 4 மந்த்து 120 நாள் பயிர் தான் இந்த குறுவை சாகுபடி. இப்போ வந்து நம்ம வந்து ஜூன் மாதம் போட்டு இப்போ வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் மாதம்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் அறுவடை பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. 120 நாள் பயிர் தான் இது. அதனால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து 120 நாளே அறுவடை பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. இந்த நெற்கதிர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரொம்ப வந்து நைஸாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினச்சது. இங்கே பாருங்கள், இது வந்து என்ன பொன்னி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா பொன்னினா ரொம்ப நைஸ், வந்து நெல் வந்து நைஸாக இருக்கும். இதான் வந்து ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க. MITU ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் MITU ஆந்திரா பொன்னி இதோட பேர் வந்து, ஓகேங்களா. இந்த ஆந்திரா பொன்னி வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து நிலத்துக்கு எப்படி வந்து நடவு மூலியமாக தான் நட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து விதை நெல் வந்து வாங்கிட்டு வருவாங்க. பாரம்பரியமான விதை நெல் அல்லது பல்கலைக்கழகத்து மூலியமாக உள்ள விதை நெல், அந்த மாதிரி உள்ள விதை நெல்லை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வந்து விதை நேர்த்தி பண்ணுவாங்க. விதை நேர்த்தி பண்ணி தான் வந்து வயலை வந்து சுத்தம் பண்ணி நல்லா வந்து சேறு அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஒரு மாதிரி தண்ணி விட்டு சேரெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி தண்ணி விட்டு வந்து அந்த நெற்கதிர் வந்து போட்டாங்க அப்படின்னா, முளைக்க வச்சாங்க அப்படின்னா அது எப்படி வந்து நெல் வந்து வரும் அப்படிங்கிறது அந்தளவு வந்து பதமாக தான் வந்து அந்த சேறு வந்து அந்த வயலில் வந்து
சரி பண்ணி நேர்த்தி பண்ணி தான் வந்து விதை நெல்லை வந்து, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா விதை நெல்லை நேர்த்தி பண்ணி கை நேர்த்தி பண்ணி, அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி உடஞ்ச நெல்லாக இருக்கும், சிலது வந்து சொத்தையாக இருக்கும், சிலது வந்து கலர் மங்கலாக இருக்கும். அந்த மாதிரி நெல்கள்லாம் என்ன செய்வாங்க, நேர்த்தி பண்ணிவிடுவாங்க. நேர்த்தி பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விதைக்கு விடுவாங்க. தரமான விதையை மட்டும்தான் வந்து நம்ம வந்து முளைக்க வச்சோம் அப்படின்னா முளைக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அவிஞ்சு போன மாதிரி நம்ம போடுற இடத்துல முளைக்காது. அதனால வந்து விதை நேர்த்தி பண்ணி தான் கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து நெல்லை வந்து, அதாவது 24 மணி நேரமும் ஊற வைக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா 12 மணி நேரம் வந்து நெல்லை வந்து ஊற வைப்பாங்க. 12 மணி நேரம் ஊற வச்சு வந்து வயலில் வந்து தெளித்து நாற்று விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 24 மணி நேரமும் ஊற வச்சு அதை எடுத்து, சில பேர் என்ன செய்வாங்க விதை நேர்த்தி பண்ணுறதுனா விதையை வந்து 24 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சுடுவாங்க. காய வச்சு அந்த நெல்லை தான் வந்து அது வச்சுடுங்க நட்ட விதை தான் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது ரொம்ப நைஸாக இந்த நெல் வந்து ரொம்ப நைஸாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க, MITU ஆந்திரா பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? நைஸாக இருக்குல்ல, அதனால வந்து பிரியாணி ரைஸ் மாதிரியே இருக்குது, ஓகேங்களா? இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து உயர் ரக பொன்னின்னு சொல்லுவாங்க. இது வந்து உயர் ரக பொன்னி. இன்ஷா அல்லாஹ் பார்த்திங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வந்து விவசாயம்தான். இது பார்த்திங்க அப்படின்னா போர் வசதியெல்லாம் கிடையாதுங்க. அது இப்போ இந்த நெல் வந்து எப்படி வந்திருக்கு, எப்படி பயிரிட்டு எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டெல்டா பகுதி, ஓகேங்களா? டெல்டா மாவட்டம் அப்படின்றதுனால தண்ணி வரும்ல, ஆடி மாதம் வர்ற தண்ணியில் தான் இந்த விவசாயமே வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி போர் செட்டு போர் வழியால் போர் செட்டு வச்சுட்டு போர் வழியால் தண்ணி வச்சு இந்த விவசாயத்தை அவங்க பண்ண கிடையாது. இயற்கையான உரங்கள் மூலியமாக இப்போ வந்து தலைச்சத்து போடுவாங்க. தலைச்சத்துனா சில பேர் வந்து சாணம்லாம் வீட்டில் மாடு வச்சுருக்கவங்க சாணம்லாம் எடுத்து அதை ஒரு இடத்துல சேமித்து வச்சுருந்து அதை வந்து ஒரு மாதிரி எருவாகிடும். ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி பதமாக இருக்கும்போது அதோட தலையெல்லாம் நிறையா வீட்டில் வந்து தலையெல்லாம் வந்து மரம் வச்சுருக்கவங்க பக்கத்துல எல்லாம் வந்து தலையெல்லாம் கொட்டியிருக்கோம், அதெல்லாம் சேர்த்து அதில் எடுத்து போட்டு கொட்டி ஒரு இடத்துல வந்து மூட்டை மாதிரி வச்சுருவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மங்கி போய் நல்லா வந்து இன்ஷா அல்லாஹ் உரத்துக்கு பதமாக இருக்கும். அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து இது வந்து எப்போ வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா கோடை நாளில் வந்து அந்த உரத்தை வந்து அந்த தலைச்சத்தை வந்து போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் தான் வந்து டிராக்டர்லாம் விட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி வச்சு நாற்றெல்லாம் நடுவாங்க. அதனால் பார்த்திங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா இது வந்து இயற்கையான உரங்கள் மூலியமாகவும் இந்த ஊர்களில் வந்து இயற்கையான உரங்கள் மூலியமாகவும் நமக்கு வந்து இந்த பயிரிடுறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா செயற்கை உரங்கள் வந்து வாங்குவாங்க. செயற்கை உரங்கள் வாங்கி வந்து பயிரிடுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இயற்கை உரங்கள் தான். பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் தான், தலைச்சத்து அந்த மாதிரி வந்து போட்டு தான் வந்து இது பண்ணி தான் வந்து பயிர்கள் வந்து நட்டு இங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் மேற்கொண்டு சில பேர் என்ன செய்வாங்க யூரியா பொட்டாசியம் இதெல்லாம் கலந்து அடிப்பாங்க. அடித்து பயிர் வந்து பெருசானதுக்கப்புறம் வந்து ஓரளவு, அதாவது நடவு நட்டு முடித்து ஒரு 45 நாட்களில் இல்லை ஒரு 30 நாட்களில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உரம் இடுவாங்க. நட்டத்துக்கு அப்புறமும் உரம் இடுவாங்க. நட்டு பயிர் வந்து ஒரு பாதி தூரம் வரும்போதும் வந்து உரம் அடிப்பாங்க. அது மாதிரியும் செய்வாங்க. அதாவது வந்து இயற்கை உரங்கள் போட்டது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளோட யூரியா பொட்டாசியம் அந்த மாதிரி உரமும் என்ன செய்வாங்க கலந்து போடுவாங்க. அது இன்னமும் நல்லா வந்து சத்தை உறிஞ்சிட்டு இன்னமும் நல்லா வந்து இன்ஷா அல்லாஹ் வரும்.
பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இயற்கை உரத்து மூலியமாக தான் இந்த பயிர், இந்த வயல் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை உரத்து மூலியமாக தான் வந்திருக்கு, தலைச்சத்து மூலியமாக தான் வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்கள், மாடோட சாணம், அதெல்லாம் ஆடோட அந்த சாணம் அதெல்லாம் எடுத்து மேற்கொண்டு வந்து மரங்கள், வீடு சுற்றி இருக்க மரங்கள் வந்து அதில் உள்ள தலைகளை வந்து ஒரு இடத்துல சேமித்து அந்த தலைகளை வந்து பதப்படுத்தி ஒரு மாதிரி உரமாக்கி தான் கொண்டு வந்து தான் இந்த வந்து வயலுக்கு வந்து விட்டு வந்து இந்த பயிர்களை வந்து ஆளாக்கி வந்து கதிர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது பார்த்தீங்க அப்படின்னா 120 நாள் பயிர் தான் அது. இப்போ இது வந்து நெல் வந்துடுச்சு, இங்கே பாருங்கள் நெல் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை பண்ணுற காலத்துக்கு முன்னாடி இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை பண்ணலை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து 90 நாட்கள் பயிரில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இன்னும் வந்து இது அறுவடை பண்ண பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய காலம்தான் இருக்குது, அதாவது இன்னும் 30 டேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, இது 120 நாள் பயிர் ஆக மொத்தம் வந்து இன்னும் 30 டேஸ் இருக்குது. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது விவசாய வீடியோ, என்டர்டெயின்மெண்ட் வீடியோ எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பபாய், சி யூ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல். அதாவது வந்து இது மாதிரி விவசாய வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.